ஹாய் காய்ஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஃபிஷ்ஷஸ் ஃபுல்லாக காட்ட போகிறேன். அதில் காட்ட போகிறேங்கிறதுனால நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன இருக்கிறத நான் இப்போதைக்கு காட்டுறேன். இப்போதைக்கு அந்த இவ்வளோ தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நான் கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன். இது வந்து என்கிட்ட ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் தான் இருக்குது. இதை வந்து நான் ஜெர்மன் ரெட் கப்பீஸ் இதில் வளர்த்துட்ருக்கேன். இதில் ஒரு 25 கப்பி குட்டீஸ் கிட்ட இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா இதான் ஆப்பிள் ஸ்னைல் வந்து ப்ரீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தால அதில் உள்ள ஆப்பிள் ஸ்னைல் ஃபுல்லாக குட்டி வர ஆரம்பிச்சிட்டு, குட்டி மீன் அந்த ப்ரைஸ் வர ஆரம்பிச்சிட்டு நான் இருக்குல்ல, இது அந்த ரொம்ப பொடிசாக தான் இருக்குது. இது வந்து மாடியில் உள்ளது. இதில் இந்த டப் செட்டப்பில் நான் ஒரு பேர் வந்து அல்பினம் ரெட் கொய் கப்பி வாங்கியிருந்தேன். அது வந்து குட்டி மொத்தம் 3 குட்டி போட்டுருந்துச்சு. அதில் ஒரு குட்டி வந்து சின்னதாக செத்துட்டு, இதில் இப்போ ஒரு 2 குட்டீஸ் இருக்குது. அந்த 2 குட்டி தான் நான் அந்த டப்புக்கு மேலே தெரியுது. 2 பேரண்ட் வந்து கீழே இருக்குது, சைடில் இருக்குது. அது இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ள வர முடியாது. அதுக்காக ப்ரீடிங் செட்டப்புக்காக அப்படி வச்சுருக்கேன். ஆனால் அது இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. இருந்தாலும் சரி சீக்கிரமாக குட்டி போடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் அந்த டப்போட ஃபுல் செட்டப்பு. இது நம்ம ரீசெண்டாக வாங்கியிருந்த வாட்டர் ஹெட்டர் அந்த பிளான் இருக்குது. அது ஒரே ஒரு பிளான் தான் இருந்துச்சு. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி வந்திருக்கு. 2 குட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கிட்ட ஆகுது. ஆனால் அந்தளவுக்கு இன்னும் பெருசாக ஆகலை. வேறு எதுவும் மாற்றமா என்னமோ எனக்கு ஒன்றும் தெரில. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரமாக வளருதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து இதில் ஒரு 2 குட்டீஸ் இருக்குது. அது என்னென்னா பிளாட்டினம் ரெட்டைல் டம்போயர் அதில் உள்ள குட்டீஸும், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ரீசெண்டாக பிளாக் ஷீப் 3 கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைகர் கப்பியில் வந்து ஒரு 3 பிளாக் ஷீப் கிடக்குன்னு சொல்லிட்டு உடைக்கல ரிமூவ் பண்ணி போட்டிருந்தால அந்த இதுவும் பக்கத்தில் இது 2 குட்டீஸ் கிடக்கு. இந்த 2 குட்டீஸை வந்து தனியாக பிடிச்சி போட்டிருக்கேன். இது வந்து பிளாட்டினம் ரெட்டைல் டம்போயரில் உள்ள கப்பீஸ் இந்த 2ம். இதான் அந்த பிளாக் டைகர் கப்பீஸ். இதில் தான் நம்மகிட்ட பேரண்ட்ஸ் ஸ்டாக் எல்லாமே இது வரைக்கும் அப்படியே இருக்குது. மற்றபடி நம்ம வெளியேருந்து வாங்கினது ஃபுல்லாக பேரண்ட் நிறைய செத்துட்டு, இதில் ஒன்றில் மட்டும் தான் அப்படியே மெயின் ஆகிட்டு இருக்குது. இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 30 கப்பீஸ் கிட்ட இருக்கும். இந்த ரெட் கலர் டப்பில் இருக்கிறது மட்டும் தான் நமக்கு விசிபிளாக தெரியுது. அந்த பிளாக் கலர் இதில் அந்த நிறைய குட்டீஸ் இருக்குது. ஆனால் இதில் விசிபிளாக தெரிய மாட்டேங்குது. நான் 1 2 நான் வர்றது தெரியுதா, அந்தளவுக்கான விசிபிளாக தெரில. இது வந்து பிளாட்டினம் ரெட்டைல் டம்போயர். இது மெயிலு ஃபீமேல் உள்ள தான் இருக்குது. அது நல்லா லோடாகி போயிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் குட்டி போடணும்னு நினைக்கிறேன். இதில் உள்ள 2 குட்டி தான் நம்ம தனியாக எடுத்து அதில் போட்டிருந்தோம். இதில் மொத்தம் நம்ம 2 பேரண்ட் ஸ்டாக் வாங்கியிருந்தோம். அதில் ஒரு மேலும் ஒரு ஃபீமேல் செத்து போச்சு. இப்போ ஒரு ஜோடி மட்டும் தான் இருக்குது. இதுதான் நான் வளர்க்குற ஃப்ளவரான். ரொம்ப ஆசையாக வாங்கியிருந்தேன். இது வாங்கி ஒரு 1 மந்த் ஆகுது. வாங்கும்போது ஒரு சின்ன ஃப்ரைடே தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ஃப்ரைஸ்லேருந்தே வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் ஃப்ரைடே வாங்கினேன்.